ஆனந்தரங்கர் இவர் சென்னை பெரம்பூரில் புதுவை திவானாக இருந்த திருவேங்கடம் அப்படிங்கிறவருக்கு மகனா 3/3/1709 பிறக்காரு. அவர் நிறைய எழுதியிருக்காரு. பட் அவரை குறித்து வெளிவந்த இலக்கியங்களை நம்ம கவர்மெண்ட் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சொல்லிடுறேன், அது கூட ஷார்ட்கட்டும் சொல்லிடுறேன் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. 7 நூல்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆனந்தரங்கர் கோவை. இதில் உங்களுக்கு கோவை, தனிப்பாடல்கள், சிந்து, பிள்ளைத்தமிழ், புதினங்கள், விஜயசம்பு, ராட்சசந்தமு. இதில் கோவைங்கிறது தியாகராஜ தேசிகனார். அதே மாதிரி ஆனந்தரங்கன் தனிப்பாடல் எழுதுனதும் அதே தியாகராஜ தேசிகர் தான். கல்வன் நொண்டி சிந்து தியாகராஜ தேசிகனார். 3மே ஒருத்தர் தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பிள்ளைத்தமிழ், புதினங்கள் இந்த 2 நூலையுமே ஒருத்தங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த வடமொழி நூல் விஜயசம்பு, ஆனந்தரங்கரோட விஜயசம்பு எழுதுனது சீனிவாச கவி. ஆனந்தரங்க ராட்சசந்தமு அப்படிங்கிறத நூலை எழுதுனது, தெலுங்கு நூலை எழுதுனது கஸ்தூரி ரங்க கவி. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, கோவை பழத்தை சிந்தாமல் தண்ணியாக பாட்டிலில் போட்டு வை. இல்லை அப்படின்னா, அதாவது சிந்திருச்சு அப்படின்னா நம்ம பரதேசி மாதிரி தான் அலையணும், அடுத்து கறிக்கு இருக்காது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோவை பழத்தை சிந்தாமல் தனியாக பாட்டிலில் போட்டு வை, இல்லைன்னா பரதேசியாக தான் அலையணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது 3மே தியாகராஜ தேசிகனார். சரிங்களா? அடுத்து பிள்ளைத்தமிழ், புதினங்கள் இதை அரிமதி தென்னகனார். இவங்களை எப்படி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, பிள்ளை இதில் மதி வருதா, ஸோ மதி. இப்போ ஒரு பிள்ளைக்கு உணவு ஊட்டுறாங்க அப்படின்னா மதி, நிலவை பார்த்து தானே சோறு ஊட்டுவாங்க. ஸோ பிள்ளை தமிழ்னா அரிமதி தென்னகன். அதே மாதிரி புதினங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்களேன், புதினங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அரிமதி தென்னகன். இதில் புதினம் அப்படின்னா கதையை பற்றி தான் சொல்லும். கதை மீன்ஸ் ஒரு பேஜ் ஒரு சின்ன பேஜுக்குள்ளே ஒரு 50 பேஜ் 60 பேஜுக்குள்ளே இருந்தால் அது சிறுகதை. ரொம்ப 300 பேஜ் 400 பேஜ் ஒரு புக்கு லெவலுக்கு இருந்துச்சுன்னா முடியாமல் போய்கிட்டே இருந்ததுன்னா அதுதான் புதினம். ஸோ அது ஒரு கதை மாதிரி நிச்சயமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு மதியை பார்த்து தான் கதை சொல்லுவாங்க, நிலவை பார்த்துட்டு அந்த பாட்டி வடை சுடுறாங்க அப்படின்னு. புதினமும் பிள்ளைத்தமிழும் யாருன்னா அரிமதி தென்னகன். இதுதான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு ஆனந்த ரங்க விஜயசம்பு, சீனிவாச கம்மி, வடமொழியில் எழுதுனது. இதை விஜயம் அப்படின்னாலே உங்களுக்கு இது வடமொழி எழுத்து தான், விஜயம் அப்படிங்கிறது. ஸோ இது வடமொழிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இலக்கியம் வடமொழி இலக்கியம். யார் எழுதுனாங்கன்னா சீனிவாசம். விஜயம்னாலே வெற்றி, விஜயம்னா பவனி வர அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறது தான். ஸோ அங்கே போயிட்டு ஜெயினா ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாயில் சீனி போடுவாங்கள்ல, சீனிவாச கவி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஆனந்தரங்க ராட்சசந்தமு அப்படிங்கிறது கஸ்தூரி ரங்க கவி. இந்த 3 முடிஞ்சாலே அது தெலுங்கு தான். சரிங்களா? ராட்சசங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா தூக்கி வாரி போடுவாங்க. ராட்சசர்கள் எல்லாமே தூக்கி வாரி போடுவாங்க. கஸ்தூரி ரங்க தூக்கி வாரி போடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெலுங்கு. இது ஷார்ட்கட்டு தான் சொல்கிறேன், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறையா இருக்குது ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு கொஸ்டின் எடுக்கலான் இருக்கேன். இப்போ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், இயல் வைஸாக போட்டுடலாம். தேங்க்யூ. நன்றி.